Hi, Chapter 1, Exercise 1.110 CBSE Real Numbers, Question number 6 and question number 7 explain பண்ண போகிறேன். Question number 6 வந்துட்டு y 7 into 11 into 13, அதாவது இந்த மூணு நம்பரோட ப்ராடக்ட் ப்ளஸ் 13 and இந்த நம்பர்ஸோட ப்ராடக்ட் ப்ளஸ் 5 ஆர் காம்போசிட் நம்பர். அதாவது இது கன்ஃபார்மாக காம்போசிட் நம்பர் தான். அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க எதனால் இது காம்போசிட் நம்பர்னு சொல்லி. ஆக்சுவலாக நம்பரில் 2 டைப் நம்பர்ஸ் இருக்குது. ப்ரைம் நம்பர், காம்போசிட் நம்பர். ப்ரைம் நம்பர்னால் நமக்கே தெரியும், அது அதோட நம்பராலே டிவைட் ஆகிக்கும், இல்லைன்னா 1ஆல் டிவைட் ஆகிக்கும். ஸோ 5 1 எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் நம்பர் எடுக்கிறோம் நம்ம. 5னா 5 1 டைம்ஸ் 5 5ஆல் டிவைட் ஆகிக்குது, அப்புறம் 1ஆல் டிவைட் ஆகிக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காம்போசிட் நம்பர்ஸ்க்கு வந்து நம்பர் தட் ஹாவ் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். இப்போ 9 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது, ஏன்னா அதுக்கு ஃபேக்டர்ஸ் வந்து 3 3 1, மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். ஸோ அது வந்து காம்போசிட் நம்பர். பார்த்திங்கன்னா அதாவது தட் இஸ் காம்போசிட் நம்பர் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 4. எதனாலனா 1 வந்து அதாலே டிவைட் ஆகிக்கிறதுனால அதுக்கு ஒரு ஃபேக்டர். 2 வந்து ப்ரைம் நம்பர், ஏன்னா 2ஆலே டிவைட் ஆகிக்கும் 1ஆல், ஸோ 2 ஃபேக்டர்ஸ். 3யும் ப்ரைம் நம்பர். 4லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்போசிட் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். அதில் ப்ரைம் நம்பர்ஸும் வரும், அதை அவாய்ட் பண்ணி காம்போசிட் நம்பர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சம்மோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் ப்ளஸ் 13 ஆட் பண்ணால் என்ன நம்பர் கிடைக்கும்? 7 into 11 into 13 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1001 கிடைக்கும் ப்ளஸ் 13. அப்புறம் அதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் கிடைக்கும். இந்த நம்பரை நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் கிடைக்கிது. இந்த ஃபேக்டர்ஸ் வந்து 2வை விட அதிகமாக இருக்குது. மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருந்தாலே இது காம்போசிட் நம்பர்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு அவங்க கொடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு இது. ஸோ அதையும் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இருக்கிறது ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு 5040 வரும். இதெல்லாம் ரஃப் காலமில் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 5 பண்ணால் 5045. அதை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கிதுன்னா 510, அதாவது 10 டைம் 50. நெக்ஸ்ட்டு 2 நம்பர் எடுக்கிறதுனால 0 போட்டுக்கணும். அப்புறம் 5 9 டைம் 45. இந்த நம்பர் பார்த்திங்கன்னா எதோடையுமே டிவைட் ஆகாது. ஸோ சேம் நம்பரால் மட்டும்தான் டிவைட் ஆகும், ஏன்னா இது ப்ரைம் நம்பர். 1009ன்றது ப்ரைம் நம்பர். அகெயின் 1 1s are 1. இப்போ இந்த 5045க்கு பார்த்திங்கன்னா 3 ஃபேக்டர் இருக்குது. அதாவது மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால இதுவுமே வந்து காம்போசிட் நம்பர். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 7 பார்க்கலாம். There is a circular path around a sport field. Sonia takes 18 minutes to drive one round of the field, while Ravi takes 12 minutes for the same. அவங்க 2 பேரும் ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சேம் டைமில் சேம் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சேம் டைரெக்ஷனில் ஓடுறாங்க. How many minutes they will meet again at the starting point? மறுபடியும் அவங்க வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் எந்த டைமில் மீட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ இது ஒரு சர்க்குலர் ஃபீல்ட்னால் இந்த பாத்தில் அவங்க ஓடுறாங்க. இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு சொன்னால் ரவி வந்து 12 மினிட்ஸில் இங்கே வந்துடுறாரு. ஆனால் சோனியா வந்து இங்கே வர்றதுக்கு 18 மினிட்ஸ் ஆகுது. அதாவது 2 பேருக்கும் 6 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 6 மினிட்ஸ் கழித்து தான் சோனியா இங்கே வந்து மீட் ஆகுறாங்க. ஸோ சேம் டைம், சேம் ஸ்பீட், சேம் டைரக்ஷன். அதாவது சோனியா அதே ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணி அதே டைமில் போயிட்டுருக்கும் போது, அதே மாதிரி ரவி சேம் டைம், சேம் ஸ்பீட், சேம் டைரக்ஷனில் போயிட்டுருக்கும் போது திரும்ப அவங்க 2 பேருமே இந்த பாயிண்டில் எப்போ சேர்ந்து மீட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னா அதை நம்ம ப்ராடக்ட் தான் பண்ணணும். ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி
இப்போ அவங்களோட இது நமக்கே தெரியும், ப்ராடக்ட் பண்ணால் 2 நம்பர் ப்ராடக்ட் பண்ணால் அதோட எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்யும் ப்ராடக்ட் பண்ணால் ரெண்டுமே சேம் ஆன்சர் கிடைக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ இங்கே நமக்கு காமன் ஃபேக்டர் தெரிஞ்சு போச்சு. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அதாவது 6, ஏன்னா 2 பேரோட டிஃப்ரென்ஸ் வந்து 6. ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தெரிஞ்சு போச்சு 6. ஸோ அதை வச்சு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதாவது எல்சிஎம்மில் இருக்க அதர் ஃபேக்டர்ஸ் அதுலேயும் காமன் மல்டிபிள் 6 தான். ரிமைனிங் மல்டிபிள்ஸ் தெரிகிறதுக்கு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 நம்பரோட ப்ராடக்ட் பண்ணணும். பண்ணால் உங்களுக்கு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்எஃப் 6. இங்கே வந்து ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். இதை நீங்கள் ரஃப் காலமில் பண்ணிக்கணும். இப்போ இங்கே மல்டிப்ளையில் இருக்க 6 ஈக்குவலுக்கு அந்த சைடில் டிவைடில் போகுது. 2 1 6 6ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் வந்து 36ன்னு கிடைக்கும். அதாவது 36 மினிட்ஸ். அவங்க 2 பேரும் ஓட ஆரம்பிக்கும் போது சேம் ஸ்பீட் சேம் டைரெக்ஷனில் ஓடும் போது அவங்க ரிட்டன் இங்கே வந்து 2 பேரும் சேமாக 36th மினிட்டில் மீட் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.